விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக காணலாம். விருச்சிக ராசியில் 3வது நட்சத்திரமாக புதனுடைய 2வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. கேட்டை பார்த்தீங்கன்னா இந்திர பகவானுடைய நட்சத்திரம். கேட்டையில் பிறந்தவர்கள் தான் இருக்கும் இடத்தில் நீங்கள் தான் செல்வாக்காக இருப்பீங்க. நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கே உங்களுடைய பேச்சு தான் முதன்மையாக இருக்கும். உங்களை தான் மற்றவர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாயுடைய வெட்டியில் புதனுடைய நட்சத்திரம் நல்லா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னால அவங்க வம்சாவளியில் ஆன்மீகம், அமானுஷ்யம், செய்வன, மந்திரம், இந்திரம் இந்த மாதிரி ஈடுபாடு உடையவர்கள், அல்லது நீங்களே கூட மந்திரம், செய்வன ஈடுபாடு செய்யலாம். அதிகமான இறை பக்தி கொண்டவர்கள், அடிக்கடி கோயிலுக்கு போய்ட்டுருக்கணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு அதிக இறை பக்தியில் ஈடுபாடு கொண்டவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நல்லா கேட்டுங்க. கோச்சாரத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தியை மாற்றிடும். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது, 2.5 வருட கிரகம் இருக்கிறது. கோச்சாரத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது தலையெழுத்தியை மாற்றிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் வலுவோடு இருந்தால் ஆடு, மாடு, வண்டி, வாகனம், விவசாய நிலம், தன்னுடைய வசதி வாய்ப்புகள் விரிந்து கிடக்கும். அரசு பதவி, அரசு வேலை பார்த்தீங்கன்னா அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி, மற்றவர்களிடம் வேலை வாங்குற மாதிரி ஜாதகனுடைய நிலை உயர்ந்து இருக்கும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுவிட்டால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனா வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை கூட செல்ல வச்சிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி தான் செவ்வாய். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் உங்கள் நட்சத்திராதிபதி புதனுடைய வீட்டில் ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் புதனுடைய வீட்டில் செவ்வாய் செல்லும் போது கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள், 2 வேலை, 2 வருமானம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு. புதனுடைய வீட்டில் செவ்வாய் செல்லும் போது திருமலை சென்றுவாங்க, உங்களுக்கு திருப்பம் உண்டாகும். திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடுங்க. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கோட்டை கட்டுற அளவுக்கு உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறும். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். அப்போ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செல்வார். கேட்டை நட்சத்திரத்திற்கு விருச்சிக ராசிக்கு 6ஆம் அதிபதி 8வது வீட்டிலே சுய நட்சத்திரத்தில் செல்லும் போது பல நாளா, பல வருடமா, பல மாதங்களா வரணும், வர வேண்டியது வரல, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரும். அது வேலை சார்ந்திருக்கலாம், உத்தியோகம் சார்ந்திருக்கலாம், பதவி உயர்வு சார்ந்திருக்கலாம், வர வேண்டியது வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும் போது உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். ராகு செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை. இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், நடிப்பு, பாடல், கவிதை இவங்களாம் பிரபலமாகலாம். சினிமா துறையில் இருப்பவர்கள் ஜொலிக்கலாம். வண்டி வாகன தொழிலில் இருப்பவர்கள் ஜொலிக்கலாம். திருவாதிரையில் செவ்வாய் செல்லும் போது உங்களுக்கு
கமிஷன் தரகு புரோக்கர் தொழில் மூலம் ஜொலிக்கலாம். மாந்திரீகம், அமானுஷியம், மந்திரம், இந்திரம் இப்படி வந்து ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களுக்கு, பேய் ஓட்டக்கூடியவர்களுக்கு, சாஸ்திர சம்பிரதாய ஈடுபாடு உடையவர்களுக்கு, உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி, திருவாதிரையில் செவ்வாய் செல்லும்போது மிக அற்புதமாக சித்தியாகும். நல்ல பணம் சம்பாதிக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தைகள் சார்ந்து, உங்கள் வேலை உத்தியோகம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து பணம் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். வருமான வரத்து நன்றாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே ராகு செல்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம், மன நிம்மதி இல்லாத தன்மை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 11வது வீட்டின் மேல் விழுகிறது. அதுவும் புதனுடைய வீடே தான். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய சுக தேவை பூர்த்தியாகும். நல்ல லாபம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த கமிஷன் தரகு தொழில் சார்ந்து நல்ல லாபம் வரும். 11வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டம் வெற்றியாகும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கோட்டை கட்டுற அளவுக்கு பெருசாக கனவு காணுங்கள். விருச்சிக ராசிக்கு 2வது வீட்டை செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள், பேச்சுவார்த்தையின் மூலம் உங்களுடைய தொழில் நடந்து கொண்டிருக்குதுன்னா இந்த காலகட்டம் அதிகமாக பேசுவீங்க, அதிகமாக பணம் சம்பாதிப்பீங்க. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். இந்த காலகட்டம் வந்து மாந்திரீகம், செய்வனை, அமானுஷியம் இந்த மாதிரியான வேலை ஈடுபாடுகள் கற்றுக்கலாம். ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் பெரும்பாலும் இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. இப்பெல்லாம் வந்து பேய் ஓட்டலாம், நிறையா கோயிலுக்கு போய்ட்டுடலாம். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது முகம், கண், பல், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் வந்து உடனே மருத்துவம் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இரவு வந்து நேரமாக சாப்பிட்டு நேரமாக படுத்து உறங்குங்கள். பணம் 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 என்று பணத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அடுத்த 1.5 மாத காலம் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் புதனுடைய 8ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. நகை எடுக்கலாம், புதிதாக வண்டி வாங்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், அல்லது பழைய வீட்டை பராமரிக்கலாம். 3வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். அது வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ உங்களுடைய பயணங்கள் வெற்றியாகும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் 8ஆம் வீட்டில் செல்லும்போது எதிர்பாராத ராஜ யோகம்தான். வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருக்கும். 8லே ராசி அதிபதி செல்லும்போது நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க, போக்குவரத்தில் கவனமாக இருங்க. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது. ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.